செம ருசி சமையல் ஈஸி. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் கார்ன் குக்கும்பர் ஆலிவ் சாலட். அதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், மாதுளை, எலுமிச்சை, கார்ன், ஆலிவ், உப்பு, மிளகு, தேன், வெள்ளரிக்காய். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம இது ஒரு சிம்பிளான ஒரு சாலட், ஒரு ஹெல்தி ஆப்ஷன். நார்மலாக வந்து நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு லஞ்ச் டின்னர் இன்வைட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு லைக் சாம்பார், ரசம், பொரியல் அது மாதிரியே பண்ணியே வந்து பழக்கப்பட்டுட்டோம். இது வந்து இப்போ வந்து நம்ம மாறிக்கிட்டு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேலட் எப்படி நம்ம பண்ணி நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிங்களை எப்படி அசத்தலாம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு சேலட்னா தான் காமிக்க போகிறேன் நான். நார்மலாக சேலட்னாவே அதுக்கு வந்து 2 திங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பேஸ்னால் வந்து நம்ம ஆட் பண்ணுற அது கூட மிக்ஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ இல்லை லைக் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸோ அதெல்லாம் வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ட்ரெஸ்ஸிங். ரைஸில் சாம்பார் ரசம் எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம், ரைஸை வந்து ப்ளைனாக சாப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த வெஜிடபிளை வந்து ஒரு சால்ட், ஒரு சீசனிங் இல்லாமல் வந்து ப்ளைனாக சாப்பிட முடியாது. அதனால் இதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங், ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறோம். ட்ரெஸ்ஸிங்கிறது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃப்ளேவரை வந்து நம்ம மிக்ஸ்ட் வெஜிடபிளுக்கு கொடுக்குறது, அதுதான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங். நார்மலாக ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு ஆசிட் பேஸ்டாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வினிகர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா லெமன் யூஸ் பண்ணலாம். அது கூட வந்து ஒரு ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஹனியோ இல்லை வந்து ஏதாவது ஜூஸ் ரிடக்ஷனோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த சாலடுக்கு ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம வந்து ஹனி லெமன் ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் சிம்பிள் சிட்ரஸ் அது வந்து சும்மா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக நான் ஹனி சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து அந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்கோட சாலடில் கிடைக்கும். இது கூட இது ரெண்டையும் நல்லா வந்து விஸ்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு சால்ட். நம்ம வந்து வெஜிடபிள்ஸில் வந்து சால்ட் போட போகிறது கிடையாது. அதனால் வந்து ட்ரெஸ்ஸிங்லேயே வந்து நமக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கிறோம். ப்ளஸ் பெப்பர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக சாலட் ஆயில். நீங்கள் சாலட் ஆயிலில் ரீப்ளேஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஒரு ஹெல்தி ஆப்ஷனாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஆயில் ப்ளஸ் ஹனி லெமன் ஜூஸ் 3 மிக்ஸ் ஆகிட்டு ஒரு திக் சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இது 3 நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம டாஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆலிவ்ஸ் ரெடி டு ஈட், நம்ம வந்து அப்படியே ஒரு கேண்ட் ஆலிவ்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கார்ன் அது வந்து ராவாக சாப்பிட முடியாது, அதனால் வந்து அதை குக் பண்ணி டாஸ் பண்ணி வச்சுருக்கோம். லைக் பொமக்ரனேட் இதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து அந்த சீட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். கூட வந்து குக்கும்பர் அண்ட் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். சேலட்னா இவ்வளோ தானா அப்படின்னா வந்து சேலட் இதுதான் சேலட் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணாலும் வந்து சேலடில் யூஸ் பண்ணலாம். ஒரு பேஸ் இருக்கணும், அது கூட வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்கணும். ஸோ இப்போ வந்து பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னால், அதே மாதிரி நம்ம வீட்டில் ப்ரொக்கலியோ, காலிஃப்ளவரோ, கேரட்டோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணி டாஸ் பண்ண போகிறோம். குக்கும்பர் ஆட் பண்ணிட்டேன். குக்டு கார்ன் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக பொமக்ரனேட், கொஞ்சமாக ஆலிவ்ஸ், இது எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து டாஸ் பண்ணுறோம். நல்லா அந்த ட்ரெஸ்ஸிங்கில் வந்து டாஸ் பண்ணுறோம். சாலட் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு சாலடுக்கு சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஐ அப்பீலாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாலடை மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கொஞ்சமாக பொமக்ரனேட் அண்ட் ஆலிவ்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாலட் மேலே ஒரு கார்னிஷாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது சாலட் மிக்ஸ் ஆயிடுச்சு, சாலட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை டிஷ் அவுட் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது சாலட். ஒரு ரெட் காம்பினேஷன், க்ரீன், எல்லோ, லைக் நம்ம ஆனியன்லேருந்து ஒரு ஒயிட் காம்பினேஷன். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஆலிவ்ஸை வந்து நம்ம மேலே போட்டுடலாம். ஆலிவ்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங்கில் மிக்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஆல்ரெடி வந்து அது சால்டட் அண்ட் க்யூட். பேலன்ஸ் இருக்கிற பொமக்ரனேட்டையும் நான் மேலே தூவி விட்டுறேன். இப்போ பார்த்தா கார்ன் ஆலிவ் குக்கும்பர் சாலட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.